ரோமையர் 3ஆம் அதிகாரம். நீதியற்ற நம் நடத்தையின் மூலம் கடவுளின் நீதி வெளிப்படுமாயின் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் சினந்தெழுந்து தண்டித்தால் அவர் நீதியற்றவர் என்போமா? இதை நான் மனிதர் பேசும் முறையில் சொல்லுகிறேன். ஒருபோதும் இல்லை. கடவுள் நீதியற்றவர் என்றால் எப்படி அவர் உலகிற்கு தீர்ப்பளிக்க முடியும்? என் பொய்மையின் மூலம் கடவுளின் வாய்மை வெளிப்படுவதோடு அவரது மாட்சியும் பெருகுமானால் இன்னும் நான் பாவி என தீர்ப்பளிக்கப்படுவது ஏன்? அப்படியானால் நன்மை விளையும்படி தீமையை செய்வோம் என்று சொல்லலாமே. நாங்கள் இவ்வாறு கூறுவதாக சிலர் எங்கள் மீது வீண்பழி சுமத்துகின்றனர். இவர்கள் தகுந்த தண்டனை பெறுவார்கள். எல்லோரும் பாவிகள். அப்படியானால் மற்றவர்களை விட யூதர்களாகிய நாம் மேலானவர்களா? இல்லவே இல்லை. ஏனெனில் யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டிருப்பதாக ஏற்கனவே எடுத்துரைத்தாயிற்று. அவ்வாறே மறைநூலிலும் எழுதியுள்ளது. நேர்மையாளரே இல்லை, ஒருவர் கூட இல்லை. மதிநுட்பம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. கடவுளை தேடுபவர் எவராவது உண்டோ? எல்லோரும் நெறிப்பிழந்தனர், ஒருமிக்க கெட்டுப் போயினர். நல்லது செய்பவர் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. அவர்களது தொண்டை திறந்த பிணக்குழி, அவர்களது நாக்கு வஞ்சகமே பேசும். அவர்கள் உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சு. அவர்கள் வாயில் சாபமும் கொடுமையும் நிறைந்துள்ளது. இரத்தம் சிந்துவதற்கு அவர்கள் கால்கள் விரைகின்றன. பாழாக்குதலும் அழிவுமே அவர்கள் வழித்தடங்களில் உள்ளன. அமைதி வழியை அவர்கள் அறியார். அவர்களது மனக்கணக்கில் இறை எச்சம் இல்லை. திருச்சட்டம் சொல்வதெல்லாம் அந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கு பொருந்தும் என நமக்கு தெரியும். ஆகவே இவர்களும் உலக மக்கள் அனைவரும் சாக்குப்போக்கு சொல்ல வழியின்றி இருக்கிறார்கள். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை. மனிதர்கள் பாவிகள் என்பதையே சட்டம் அவர்களுக்கு உணர்த்துகிறது. கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கும் முறை. இப்பொழுதோ கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கு திருச்சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்புச் செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதியுள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். ஆமேன்.